ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஏன் நம்ம இன்சூரன்ஸில் லாஸ் ஆஃப் ஸ்டாக் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள், நம்ம கம்பெனியில் ஒரு பொருள் வச்சுருக்கோம். அந்த பொருள் ஃபயர்னாலேயோ இல்லை தெஃப்ட்னாலேயோ சம்திங்னாலோ என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. லாஸ்னால் என்ன, டிஸ்ட்ராய் ஆகுது. அப்படி டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாக்குக்குன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கிளைம் எடுத்து வச்சுருப்போம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டி இன்சூரன்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணி வச்சுருப்போம். அப்போ சப்போஸ் அந்த குட்ஸ் லாஸ் ஆகுதுன்னா எவ்வளோ ஸ்டாக் நம்ம இன்சூரன்ஸாக கிளைம் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்டாக், அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்டாக் அப்படிங்கிறது, அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் தான் நமக்கு லாஸ் ஆஃப் ஸ்டாக். இப்போது நம்ம 1000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். 800 ரூபா தான் லாஸ் ஆகுதுன்னா நம்ம 1000 ரூபாய்க்கு கிளைம் பண்ண முடியாது. 800 ரூபாய்க்கு ப்ரொபோஷனேட்டாக நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். காரணம், நமக்கு ஃபுல்லாக லாஸ் ஆகலை. இந்த மாதிரி எவ்வளோ லாஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் கம்பெனிக்கிட்டேருந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதில் தான் நம்ம ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன்ஸாக பார்க்க போகிறோம். X Limited has taken out a fire policy of 1,60,000 covering its stock. 1,60,000 ரூபாய்க்கு ஃபயர் பாலிசி எடுத்திருக்கோம். The following particulars are available. Stock on 31/12/2012. 31/12/2012 அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஓப்பனிங்காக க்ளோசிங்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு இயர் எண்டிங் தெரியணும். இயர் எண்டிங் 31/3/2013. அப்போ 31/3/2013 தான் நமக்கு இயர் எண்டிங். அப்போ இந்த 2012ங்கிறது நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு. அப்புறம் பர்ச்சேசஸ் 2,60,000, சேல்ஸ் 1,80,000, கேரேஜ் இன்வர்டு 1,600, கமிஷன் ஆன் பர்ச்சேஸ் 2%, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 50% ஆன் காஸ்ட். அப்போ நம்ம ஆன் சேல்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். யூ ஆர் ஆஸ்க்டு டு அசர்டைன் டோட்டல் லாஸ் ஆஃப் ஸ்டாக், அமௌண்ட் ஆஃப் கிளைம் டு பி மேட் அகெயின்ஸ்ட் த இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்புறம் ஸ்டாக் சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 41,360. சால்வேஜ் வேல்யூனா என்ன அர்த்தம், ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபயர் ஆனது போக, ஃபயர் ஆகி மிச்சம் மீதி இருக்கிறத எடைக்கு போடுறதுன்னு சொல்கிறது தான் இங்கே சால்வேஜ் வேல்யூ. எவ்வளோ ரூபாய்க்கு நம்மளால் எடைக்கு போட முடியுது, 41,360க்கு நம்மளால் எடைக்கு போட முடியுது. இதில் நமக்கு டோட்டல் லாஸ் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அமௌண்ட் ஆஃப் கிளைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு நம்ம ரெண்டு கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. ஃபயர் ஆன் அன்னைக்கு நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ என்ன, அதிலிருந்து எவ்வளோ ரூபாய்க்கு நம்மளால் ஸ்டாக்கை விற்க முடியுது, அந்த சால்வேஜ் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா அதுதான் நமக்கு லாஸ் ஆஃப் ஸ்டாக். அடுத்து அமௌண்ட் ஆஃப் கிளைம் கேட்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் கிளைமுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவல் லாஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல லாஸ் ஆஃப் ஸ்டாக்குன்னு, அதுதான் இங்கே ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு. இந்த ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்குங்கிறது நமக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கு கிடையாது. ஏன் ஃபுல் அமௌண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாலிசி அமௌண்ட்டை பொறுத்து மாறும். அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் பாலிசிங்கிறது ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயருக்காக இருந்துச்சுன்னா, விச் மீன்ஸ் நம்ம என்ன அர்த்தம், நமக்கு ஒரிஜினலாக நம்ம எந்த ஒரு பொருளையுமே சால்வேஜ் பண்ணாமல் இருந்திருந்தோன்னா ஃபுல் அமௌண்ட் ஆஃப் பாலிசி நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ அமௌண்ட் ஆஃப் பாலிசிங்கிறது ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயருக்காக இருந்துச்சுன்னா ஒரிஜினல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்குங்கிறது எவ்வளோ, அதுக்கு நமக்கு எவ்வளோ கிளைம் கம்பெனிலேருந்து கிடைக்க போகுது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரியணும், ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர், விச் மீன்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு தெரியணும். நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன் மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 60,000, பர்ச்சேசஸ் 2,60,000. ஓப்பனிங் ஸ்டாக் 60,000, purchases 2,60,000, to carriage inward 1,600. அப்புறம் commission on purchase 2%. to commission on purchase
ஸோ பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ நமக்கு 2,60,60,000 அதில் 5,200 அப்படிங்கிற 2%ங்கிறது 5,200 அதுதான் கமிஷன் ஆன் பர்ச்சேஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பை சேல்ஸ் வந்து 1,80,000. க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம என்னவா வச்சுக்கலாம், பேலன்சிங் ஃபிகராக வச்சுப்போம். இன்னும் ஒன்று கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு தெரியணும். இதோட ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/2 பெர்சன்டேஜாகவே எடுத்துப்போம். 50% ஆன் காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, சேல்ஸ் ப்ரைஸ் மட்டும் தான் தெரியும். அதனால் காஸ்ட்டை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். 1/2 ஏன்னா 50%ங்கிறது 1/2 ஆன் காஸ்ட்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க 2லேருந்து 1/3 ஆன் சேல்ஸ். இதான் நமக்கு வந்து எப்போவுமே ரூலு. ஸோ 1/3 ஆன் சேல்ஸுங்கிறது 1,80,000. ஸோ 60,000. இதுதான் நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட். 1/2 ஆன் காஸ்ட்னா 1/3 ஆன் சேல்ஸு. ஸோ 1/3 ஆன் 1,80,000. இதுதான் நமக்கான டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட். இந்த சைடு நம்ம டேலி பண்ணோம்னா 3,20,000, 3,80,000, 3,86,800, 3,86,800 இதான் வந்து நமக்கான டோட்டல். ஸோ இந்த 3,86,800 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2,06,800. 2,06,800 இதுதான் வந்து க்ளோசிங் ஸ்டாக், விச் மீன்ஸ் ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் ஆன அன்னைக்கு இருக்கிற ஸ்டாக்கோட வேல்யூ. இது நமக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லாஸ் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ 2,06,800 மைனஸ் சால்வேஜ் வேல்யூங்கிறது 41,360. 41,360 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 1,65,440 rupees கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து அமௌண்ட் ஆஃப் கிளைம் கேட்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் கிளைமுக்கு ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஈக்குவல் டு ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்குங்கிறது 1,65,440 இன்ட்டு அமௌண்ட் ஆஃப் பாலிசி 1,60,000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 1,60,000 டிவைடட் பை ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் 2,06,800 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது, ₹1,28,000. இதுதான் அமௌண்ட் ஆஃப் கிளைம். காரணம் என்ன, ஒரிஜினலாக நம்ம 2,06,800 நமக்கு லாஸ் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து 1,60,000 கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு லாஸ் ஆனது ஒரிஜினலாக எவ்வளோ தான், 1,65,440 தான். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், 1,60,000ங்கிறது 2,06,800 இருந்துச்சுன்னா 1,65,440 எவ்வளோன்னு சொல்லி ப்ரொபோஷனேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் நம்மளோட அமௌண்ட் ஆஃப் கிளைமும் என்ன ஆகுது, 1,60,000லேருந்து 1,28,000 குறையுது. இதுதான் வந்து குறையிறதுக்கான ரீசன். தட்ஸ் ஆல். இதுதான் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோட மாடல். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.